அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சி தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜே பேபி வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உண்மையாவே குல தெய்வத்தோட வரலாறு அப்படின்னா என்ன? இது குலதெய்வங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்பா அம்மா மாதிரி. அப்பா அம்மா கிட்ட இருக்கிறதா என்ன இருக்கும், பியூர் அஃபெக்ஷன் கிடைக்கும், சேஃப்டியும் கிடைக்கும். அது மாதிரி குலதெய்வ அருள் இல்லைனாக்கா எந்த சாமி வரமும் கொடுக்காது. எங்கே வேணாலும் போக வேண்டாம், போனாலும் பலன் கிடைக்காது. அந்த பெருமாளும் மகாவிஷ்ணுவும் இருக்கிற ஒரு இடத்துக்கு போனால் நம்ம தலையெழுத்தே மாறும். ஏன்னா தலையெழுத்தை மாற்றுறதுக்கு 2 பேரும் வேணும். அவங்க எப்போ வருவாங்கன்னு கேட்டால் அம்மா கூப்பிட்டா தான் வருவாங்க. அந்த 5ஆம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அதுதான் குலதெய்வத்தை நிர்ணயம் பண்ணோம். உதாரணமாக 5ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தாருனாக்கா, செவ்வாயாக இருந்தால் 3 அதிதேவதைகள் வருவாங்க. அதாவது அந்த செவ்வாய் எத்தனை பாகை கலையில் இருக்குன்னு பார்க்கணும். அந்த முதல் 10 டிகிரிக்குள்ளே இருந்தாக்கா அது மலையாள பகவதி, 10 to 20க்குள்ளே இருந்தால் சுப்பிரமணியர் முருகன். நவாம்சத்தில் 9ஆம் வீடு, முதல் ராசி கட்டத்தை விட்டோன்னா இப்போ நவாம்சத்தை எடுத்துக்கணும். நவாம்சத்தில் 9ஆம் வீட்டில் என்ன கிரகம் இருக்கோ அதுதான் அவருக்கு. இப்போ மதம் மாறுறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்படி மதம் மாறினவங்களுக்கு கூட இந்த குலதெய்வத்தை கும்பிடுன்னா. வணக்கம் ஐயா. வணக்கங்கம்மா. குலதெய்வம் தொடர்பில் நிறைய கேள்விகள் மக்களுக்கு நிறையவே இருக்கு. குறிப்பா இந்த குலதெய்வம் அப்படின்னு சொல்லி 21 வகையான தெய்வங்கள் கூட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இந்த பெருமாள், அதே போல சிவன், முருகன்லாம் குலதெய்வத்துக்குள்ளேயே வரமாட்டாங்க அப்படின்ட்டு கூட சொல்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். உண்மையாவே குலதெய்வத்தோட வரலாறு அப்படின்னா என்னங்க ஐயா? குலதெய்வம் எப்படி வந்ததுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இந்த குலதெய்வத்துக்கு ஒரு வரலாறே உண்டு. அதாவது சிவபெருமான் எம்பெருமான் இமயமலையில் இருக்கார். அந்த இமயமலையில் இருந்ததுனால அவருக்கு பேர் தென்னாடுடைய சிவனே போற்றின்னு அர்த்தம். அவருக்கு பேர் அந்த அவர் தென்னாடுக்கு மேலே அவ்வளோ ஒரு பற்றுதல் உண்டு. எல்லா தென்னாட்டில் இருந்த எல்லா சுவாமிகளும் என்ன பண்ணாங்க, இமயமலைக்கு போயிட்டாங்க. லாட சன்னியாசி, பெருமாள், அப்படி எல்லாருமே சேர்ந்து இமயமலைக்கு போயிட்டாங்க. அப்படி போனதுனால என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தென்னாடு ரொம்ப தேஞ்சு போச்சு. அந்த காலகட்டங்களில் சுவாமி என்ன பண்ணினார், ஐயா எல்லாம் தென்னாடுக்கு போங்க, ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்க மாட்டேன்ட்டாங்க. அந்த நேரம் அந்த யட்சனோட யாகத்தை வச்சு அம்மாவை சண்டை போட்டார். அம்மா என்ன பண்ணாங்க, நேராக தென்னாடுக்கு அவங்க என்ன பண்ணினாங்க, எம்பெருமானை நோக்கி ஒரு தவம் இருந்தாங்க. சுவாமி அந்த தவத்துக்கு இறங்கி அவர் என்ன பண்ணார், அங்கேருந்து இங்கே வந்தார். அங்கேருந்து இங்கே வரும்போது என்ன ஆகி போச்சுன்னா, அந்த 7 பெரிய தெய்வங்களும் தென்னாட்டுக்கே வந்துட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ஈஸ்வரனையும் சேர்ந்து இருந்ததுனால 7 காவல் தெய்வங்கள் பிறந்தாங்க, 7 கன்னிமார் தெய்வங்கள் பிறந்தாங்க. ஆக 21 சாமி என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு இடமா போனாங்க. ஒவ்வொரு இடமா தென்னாடு பூரம் போயிட்டு வரும்போது அந்த இடங்கள் பூரா செழிப்பாக இருந்தது. கேரளாவுக்கு போனாங்க. அந்த பார்டரில் என்ன பண்ணாங்க, அவங்க அந்த சாமி வெளியில் போகக்கூடாதுங்கிறதுக்காக மந்திரங்கள்லாம் பண்ணி அவங்க பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, மகாவிஷ்ணுவுக்கு இந்த மழையோட கண்ட்ரோல் அவர் பொறுப்பு. அவர் என்ன பண்ணார், 10 வருஷம் மழையை பெய்ய விடாமல் பண்ணிட்டார். அதனால் அந்த ஜமீன் ரொம்ப வறட்சியில் பாதிக்கப்பட்டது. அங்கே இருக்கிற ஒரு ஜோசியர் என்ன பண்ணார், இந்த சாமியெல்லாம் ஒரு பொட்டிக்குள்ளே வச்சு ஆற்றுக்குள்ளே வச்சிங்கன்னா ஆற்றுல வெள்ளம் அடிச்சுட்டு போயிடும், நாடு செழிப்பாக இருக்கும்னாரு. அதே மாதிரி இந்த சாமிகள் 21 சாமியை ஒரு பொட்டிக்குள்ளே வச்சு ஆற்றுக்குள்ளே வச்சாங்க. உடனே ஒரு அரை மணி நேரத்தில் எங்கில்லாத மழை பெஞ்சது. அந்த கேரளாவிலேருந்து அந்த பொட்டி அடிச்சுட்டு வந்தது. அது நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் வந்தது. அப்படி வரும்போது ஒருத்தர் என்ன பண்ணினார், அந்த பெட்டியை பார்த்தாரு. ஆனால் அவர் போய் அவருக்கு என்ன ஐடியானா, அந்த பெட்டிக்குள்ளே ஏதாவது புதையல் இருக்கும் அப்படின்னு நினச்சாரு. அவர் இன்னொரு ஜாதிக்காரனை கூப்பிட்டு அதை தூக்கிட்டு வர சொன்னார். அவர் போய் தூக்கிட்டு வந்தார். கரைக்க வந்த உடனே பூட்டி இருந்தது. பூட்டி இருந்த பூட்டியை உடைக்க முடியாது 2 பேரும் சேர்ந்து. அதனால என்ன பண்ணாங்க, இன்னொரு ஜாதிக்காரரை கூப்பிட்டு பூட்டை உடைக்க சொன்னாங்க. பூட்டை உடைச்சி பார்த்தாக்க உள்ளே 21 சாமி இருந்தாங்க.
அந்த 21 சாமி என்ன பண்ணாங்க, அந்த ஆற்று தண்ணியில் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து தீர்த்தம் மாடி அதை ரொம்ப விமர்சையாக கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா அந்த 3 பேருக்கும் அது குலதெய்வமாக மாறிச்சு. இப்படி எல்லா இடத்துலையும் இந்த சுவாமிகளோட அந்த 21 சாமிகளோட அனுகிரகம் கிடைச்சது. அதனால தான் கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதிக்காரர் சாமி கும்பிடும்போது மீதி 2 ஜாதிக்காரருக்கு மரியாதை பண்ணி தான் எடுக்கணும். இது ஒரு செவிவழி செய்தி. ஆனால் இது பின்னாடி ஒரு சுவாதி திருநாளும் ஒருத்தர் அவருடைய சுயசரித்தை எழுதியிருக்கிறதாக சொன்னாங்க. அதுவும் உண்மைன்னு சொன்னாங்க. இதுதான் அந்த கிராமத்து தெய்வங்களுடைய வரலாறு. அப்போ தமிழ்நாடு முழுவதும் அவங்களுடைய அந்த அனுகிரகம் இருந்ததுனால ஒவ்வொரு குலதெய்வம் மாறும். அதாவது ஒரு குலதெய்வத்தை இந்த குலதெய்வம் இந்த கிராமத்து தெய்வங்களில் பார்த்திங்கன்னா பொதுவாக இந்துக்களுடைய தெய்வங்களை 6 விதமாக மகான் பிஎஸ்ஐயர் பிரிக்கிறார். ஒன்று குலதெய்வம், இன்னொன்று அனுகூல தெய்வம், இன்னொன்று இஷ்ட தெய்வம், அடுத்து ஆராதன தெய்வம், அவங்க கும்பிட மறந்த தெய்வம் என்ன, அதை தவிர 6வது அவங்களுக்கு முத காட்சி கொடுத்த தெய்வம் என்ன, இப்படி பரம்பரையில் இருக்கிற மூதாதையரை எப்படி கண்டுபிடிச்சாங்க. அப்படி 6 நிலையில் இந்த குலதெய்வத்தை சுவாமிகள் பிரிக்கிறார். இது குலதெய்வங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அப்பா அம்மா மாதிரி. அப்பா அம்மா கிட்ட இருந்தால் என்ன இருக்கும், பியூர் அஃபெக்ஷன் கிடைக்கும், சேஃப்டியும் கிடைக்கும். அது மாதிரி குலதெய்வ அருள் இல்லைனாக்கா எந்த சாமி வரமும் கொடுக்காது, எங்கே வேணாலும் போக வேண்டாம், போனாலும் பலன் கிடைக்காது. ஆக குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சுவாமிகளும் இன்க்ளூடிங் முருகன், நான் பின்னாடி சொல்கிறேன் எப்படி எடுக்கிறதுங்கிற சொல்லிடுறேன். இது வரலாறு, கிராமத்து சுவாமிகளோட வரலாறு. பொதுவாக கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சுடுகாட்டு சாம்பலில் அம்மா உடம்பை கொடுக்குறா, சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, ஆன்மாவை கொடுக்குறாரு, பெருமாள் அந்த உயிரை காப்பாற்றுறாரு அப்படின்னு ஒரு ஐதீகம். ஆக ஒரு மானிட ஜென்மத்துக்கு இந்த 3 தெய்வங்கள் ரொம்ப அனுகிரகம் பண்ணுவாங்க. அந்த பெருமாளும் மகாவிஷ்ணுவும் இருக்கிற ஒரு இடத்துக்கு போனால் நம்ம தலையெழுத்தே மாறும். ஏன்னா தலையெழுத்தை மாற்றுறதுக்கு 2 பேரும் வேணும். அவங்க எப்போ வருவாங்கன்னு கேட்டால் அம்மா கூப்பிட்டா தான் வருவாங்க. பொதுவாகவே இந்த 2 மகாவிஷ்ணுவும் சிவபெருமானும் இருக்கிற கோயிலுக்கு போனாலே நம்ம தலையெழுத்து மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை திருப்பரங்குன்றத்துக்கு வந்தீங்கன்னாக்க இந்த பக்கம் சிவபெருமான் இருப்பார், இந்த பக்கம் மகாவிஷ்ணு இருப்பார். அதே மாதிரி எடப்பாடி போனால் நஞ்சுண்டேஸ்வரர் கோயில் ஈஸ்வரனும் இருக்கார், மகாவிஷ்ணு இருக்கார். திருநெடுங்குளம் போனால் அங்கேயும் போனீங்கன்னாக்கா அங்கேயும் 2 பேர் இருக்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு 2 பேர் இருக்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டாக்க நம்ம ஜென்மாந்திர பாவங்களும் போயிடும், தலையெழுத்து மாறும். இது ஐதீகம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஒரு ஜாதக ரீதியாக லக்கணம் எது வேணா இருந்துட்டு போட்டோம். அந்த லக்கணத்துக்கு 5ஆம் பாவம், அந்த 5ஆம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்குதோ அதுதான் குலதெய்வத்தை நிர்ணயம் பண்ணோம். உதாரணமாக 5ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தார்னாக்கா அந்த உக்கிரமான சிவபெருமான் பாண்டிமுனி அல்லது முனீஸ்வரன் இந்த மாதிரி உக்கிரமான சிவபெருமானாக வருவார். சந்திரன் இருந்தால் அமைதியான தாயாரம்மா பார்வதி அம்மா அல்லது மகாலட்சுமி இந்த ஈஸ்வரி உக்கிரமான ஈஸ்வரி இல்லாமல் சாந்தமான ஈஸ்வரி. செவ்வாயாக இருந்தால் 3 அதிதேவதைகள் வருவாங்க. அதாவது அந்த செவ்வாய் எத்தனை பாகை கலையில் இருக்குன்னு பார்க்கணும். அந்த முதல் 10 டிகிரிக்குள்ளே இருந்தாக்க அது மலையாள பகவதி, 10 to 20க்குள்ளே இருந்தால் சுப்பிரமணியர் முருகன், 20 to 30 இருந்தாக்க துர்கை. ஆக 3 அதிதேவதை செவ்வாய்க்கு உண்டு. எல்லாத்துக்கும் முருகன் வர மாட்டார், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். புதன் எல்லாருக்கும் தெரியும், மகாவிஷ்ணு. குரு சாந்தமான ஈஸ்வர், அந்த ஆதிசிவன் சிவலிங்கம் இருக்கார் இல்லையா, அது குரு. அந்த 5ஆம் இடத்துல குரு இருந்தார்னா அவர் ஆதிசிவன் தான், அவருக்கு குலதெய்வம். அடுத்து சுக்கிரன் வந்தார்னாக்கா தாயார், மகாவிஷ்ணு இருக்கிற இடத்துல இருக்கிற தாயார் அம்மா ரங்கநாயகி, சுந்தரவல்லி தாயார், இந்த மாதிரி அந்த மகாவிஷ்ணு இருக்கிற இடத்துல இருக்க தாயார் அம்மா தான் அவங்களுக்கு குலதெய்வமாக வருவாங்க. அடுத்து சுக்கிரனுக்கு அடுத்து சனி இருந்தார்னாக்கா காவல் தெய்வங்கள், கருப்பு சாமி, ஐயனார், இந்த மாதிரி தெய்வங்கள் அவங்களுக்கு குலதெய்வமாக வரும். ராகு இருந்தார்னா உக்கிரமான தாயாரம்மா, கேது இருந்தார் விநாயகர். அதை தவிர 21 சாமி அவருக்கு இருக்குன்னு அர்த்தம். 33 கோடி தேவர்களும் அவருக்கு இருக்காங்கன்னு அர்த்தம் 5ல் கேது இருந்தால்.
ஆக அந்த பர்டிகுலர் பிளேஸில் இவ்வளோ என்னென்ன கிரகம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும். இப்ப வீட்ல எல்லாருக்கும் ஜாதகத்துல ஒரு கட்டத்துல வேற வேற கிரகங்கள் இருக்கும்போது அவங்களோட குலதெய்வம்னா எதை நம்ம எடுத்துக்கலாம்? சரியான கேள்வி, நல்ல கேள்வி. முதல்ல அந்த குறிப்பிட்ட பாவத்தில் ஒரு கிரகம் இல்லைன்னா அந்த ராசியின் அதிபரை எடுத்துக்கிறோம். இப்போ மீன லக்கணம், கடகத்தில் ஒரு கிரகம் இல்லைனாக்க அந்த அதிபதி யார்? சந்திரன். அப்போ அந்த சந்திரனுடைய அதிபதி யார்? அம்மா, சாந்தமான தாயார் அம்மா. அதாவது இந்த 21 சாமிங்கிறது எடுத்துக்கிட்டிங்கனாக்க அந்த பங்காளி மக்களுக்கு அந்த பரம்பரைக்கு சொந்தமான சாமி. இந்த 21 சாமி அந்த பங்காளி மக்களுக்கு குலதெய்வமாக வரும். ஒரு ஜாதகத்தில் அப்பாவுக்கு 5ஆம் பாவத்தில் சூரியன் இருப்பார். அதே ஜாதகத்தில் பையனுக்கு அதே 5ஆம் பாவத்தில் ராகு இருப்பார். அப்போ 5ஆம் பாவத்தில் அப்பாவுக்கு என்னென்னா அவர் உக்கிரமான முனீஸ்வரனுடைய அனுகிரகத்தில் பிறந்திருக்காருன்னு அர்த்தம். அதே 5ஆம் பாவத்தில் பையனுக்கு ராகு இருக்கும்போது அவர் துர்கையோட அம்சத்தில் அவர் பிறந்திருக்காருன்னு அர்த்தம். ஆக 21 சாமியும் ஒன்று பெருசு சிறுசுன்னு கிடையாது. ஆனால் அந்த கோவில் விளங்கி வர்றதுக்கு ஒரு பேர் இருக்கும். அந்த பேர் இப்போ உதாரணமாக எந்த கோயிலை எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த உச்சமாக கும்பிட்றது ஒரு பழனி முருகன் மட்டும் இருக்க மாட்டார். அங்கே இருக்கிற பரிவார தெய்வங்களும் நிறையா இருப்பாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னாக்க அந்த பரம்பரையிலையும் ஒவ்வொரு சாமியோட அனுகிரகத்தில் பிறந்திருப்பாங்க. ஆக அது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாறுபடும். இது இப்போ இஷ்ட தெய்வங்கள் பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா? இஷ்ட தெய்வங்கள்னா என்ன, அது எப்படி நம்ம ரைட்டுங்கம்மா. அடுத்து முதல்ல குலதெய்வம் ராசியில் லக்கணத்துக்கு 5ஆம் இடம். அடுத்து அனுகூல தெய்வம். நான் கும்பிட்டா எனக்கு அனுகூலத்தை கொடுக்கும். அந்த அனுகூல தெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா ராசி சக்கரத்தில் லக்கணத்துக்கு 9ஆம் இடம். இப்போ உதாரணமாக மேஷ லக்கணம், அதுக்கு 9ஆம் இடம் என்ன வரும்? தனுசில் ஒரு கிரகம் ஏதாவது நான் சொன்ன மாதிரி சூரியன் இருந்தால் உக்கிரமான சிவபெருமான், சந்திரன் தான் தேவி, செவ்வாய் இருந்தால் மூன்றாவது தேவதைகள் ஒன்று, புதன் இருந்தால் மகாவிஷ்ணு. இப்படி அந்த கிளாரிஃபை பண்ணி அவருக்கு அனுகூல தெய்வம் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இது ராசி கட்டத்தில் 5ஆம் இடம் குலதெய்வம், 9ஆம் இடம் அனுகூல தெய்வம். அடுத்து இஷ்ட தெய்வம். நான் கும்பிட்டா மனசில் ஒரு சாந்தி கிடைக்கணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ராமாம்பாங்க, மாயாண்டி சாமி கும்பிடுவாங்க, மாயாம்பாங்க. அந்த மாதிரி ஒரு சாமியோட பேரை உச்சரிக்கும் போதே நம்மளுக்கு இஷ்டமான ஒரு மனசாந்தி கிடைக்கும் இல்லையா? அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நவாம்சத்தில் 9ஆம் வீடு. முதல் ராசி கட்டத்தை விட்டோன்னா இப்போ நவாம்சத்தை எடுத்துக்கணும். நவாம்சத்தில் 9ஆம் வீட்டில் என்ன கிரகம் இருக்கோ அதுதான் அவருக்கு இஷ்ட தெய்வம். சில நேரங்களில் கிரகம் இல்லைனாக்க அந்த ராசியின் அதிபரை எடுத்துக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் அவர் எந்த சாமி வேணாலும் கும்பிட்டுக்கலாம். நான் மனசு ஒரு ஆராதனை பண்ணணும் அல்லது கொஞ்சம் இந்த உபன்யாசம் பண்ணுற தெய்வம், அந்த மாதிரி தெய்வங்களை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அது நவாம்சத்தில் லக்கணத்துக்கு 5ஆம் வீடு. இதே 5, 9 அங்கே வரும். அப்போ அந்த லக்கணத்தில் நவாம்சத்தில் இந்த இஷ்ட தெய்வத்திற்கும் ஆராதனை தெய்வத்துக்கும் இடையில என்ன வித்தியாசம் இருக்கு? இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. நம்ம விருப்பப்பட்டு கும்பிடுறதும் அந்த தெய்வத்தை தான் அதிகமாக வணங்குறதுக்கான விருப்பமும் நமக்கு இருக்கும் இல்லை? இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்? இஷ்ட தெய்வம் எனக்கு சில விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இந்த மாதிரி இருக்கணும்னு விரும்புகிறேன். அதுக்கு கம்ஃபர்டபுள் பொசிஷனை கொடுக்கறது இஷ்ட தெய்வம். நான் பெரிய ஆன்மீகவாதியாக இருக்கணும், என்னை சகலத்துலேயும் நான் இந்த இடத்துலையும் குறைபடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்னா அந்த அளவுக்கு ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுக்குறது இஷ்ட தெய்வம். அதே மாதிரி ஆராதனை தெய்வம் இந்த ஜனங்கள்லாம் நல்லா இருக்கணும், இந்த நாடு நல்லா இருக்கணும், வீடு சுபிச்சமாக இருக்கணும், கஷ்டப்படுற ஜனங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு ஆராதனை பண்ணும்போது அந்த ஆராதனையை நிறைவேற்ற தெய்வங்கள் ஆராதனை தெய்வம். இந்த ஆராதனை தெய்வங்கள் நவாம்ச லக்கணத்திற்கு 9ஆம் வீடு, நவாம்ச லக்கணத்துக்கு 5ஆம் வீடு. ராசிக்கு 5 குலதெய்வம், நவாம்சத்துக்கு 5 வீடு 5ஆம் வீடு ஆராதனை தெய்வம். இப்போ சில தெய்வங்களை நம்ம வேற்று மதத்துல இருந்து கூட சில பேர் சில தெய்வங்களை வணங்குவாங்க. சில பேர் தர்காவுக்கு போவாங்க. அதே நேரத்தில் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில சர்ச்சுக்கு போவாங்க. இந்த மாதிரி எல்லாம் போகிறப்போ இந்த தெய்வங்கள் எந்த வகைக்குள்ளே சேருது? சரிங்கம்மா, இப்போ மதம் மாறுறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்படி மதம் மாறினவங்களுக்கு கூட இந்த குலதெய்வத்தை கும்பிடுன்னா அந்த 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 மதத்தில் இருக்க முடியாது.
நீங்கள் நிறையா என்னுடைய அனுபவத்தில் நிறையா கிறிஸ்தவர்களாக மாறினவங்க நிறையா இருக்கிறாங்க. ஆனால் அங்கே போய் அவங்க வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க இல்லையாங்கிறது இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அவங்க பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன்ஸும் சரி அல்லது வேறு மற்ற மதத்தில் இருக்கிறவங்களும் சரி திரும்ப நம்மக்கிட்ட வரும்போது இன்னும் தெய்வத்தை கும்பிட்டா நல்லா இருப்பியா அப்படின்னாக்க, ஆமாங்க சார் மூதாதையரை தான் கும்பிட்டாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே போயிட்டோம், என்ன செய்கிறது, போயிட்டு வாங்க, அதே கோயிலில் போய் கும்பிட்டு வாங்க, ஒன்றும் குறை வராது. அப்படிங்கும்போது அவங்க மறுபடியும் அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டு வந்தாங்கன்னாக்கா ஒன்று இந்த பக்கமும் நல்லா இருக்காங்க, அங்கிட்டு போனோன்னா அந்த ஃபெய்த்தும் அவங்கள காப்பாற்றுது. ஆக மதம் மாறினா கூட குலதெய்வங்கிறது மாறாது. ஏன்னா பேசிக்காக அவங்க ஹிந்துவாக இருந்து தானே மாறுறாங்க. அப்போ அந்த குலதெய்வம் அவங்கள விடாது. ஆனால் ஒன்ஸ் கும்பிட்டாங்கனாக்க இந்த மதத்தில் இருக்க சாமியும் காப்பாற்றும், அந்த மதத்தில் இருக்க சாமியும் காப்பாற்றும். ஆக 2 சாமிக்கும் அவங்க வந்து குழந்தைகளாக மாறுறாங்க. அதுதான் முக்கியம். ஆனால் அந்த குலதெய்வம் யாரையும் விடுறதில்லை. அடுத்து வந்து மறந்து போன தெய்வங்கள், வழிபட தவற விட்ட தெய்வங்கள் அப்படின்றது, அது அந்த மாதிரி தெய்வங்களை வழிபட தவறினா அது ஏதாவது பிரச்சனையை கொடுக்கும். சில நேரங்களில் இந்த குலதெய்வத்தை கும்பிடாதனால என்னெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் வந்து இந்த எதிரிகள் தொல்லை. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா என்னதான் பாடுபட்டாலும் மேலே வர முடியாது. சில நேரங்களில் ஒன்லி வெறும் பொம்பளை பிள்ளைங்களாக பிறக்கும், சில நேரங்களில் வெறும் ஆண் குழந்தைங்களாக மட்டும்தான் பிறக்கும். இது ஒரு பக்கம். அகால மரணங்கள் நிறையா ஏற்படும், பயங்கரமாக ஏற்படும். அந்த குலதெய்வத்தை கும்பிடலைனாக்கா பாவம் ஒரு 8 குழந்தைங்க இருக்கிற இடத்துல ஒரு 3 குழந்தைங்க தான் தப்பிக்கும், 5 சின்ன வயசில் தவறிடுவாங்க, இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தவறிடுவாங்க. இப்படி அகால மரணங்கள் ஏற்படுறது இதெல்லாம் வந்து ஒரு இண்டிகேஷன்ஸ், ஒரு குறிகள். இதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வத்தை கும்பிடாத குறை. ரொம்ப என்னதான் பெரிய ஜீனியஸாக இருப்பார், ரொம்ப நல்லா இருப்பார், ஆனால் அவன் படுற பாடு பெரும்பாடாக இருக்கும். சாதாரண ஆள் பார்த்திங்கன்னா அவருக்கு மேலே உட்காந்துட்டு அவனை அதிகாரம் பண்ணுவான், இவன் எவ்வளோ அறிவாளியாக இருந்தாலும் அவனுக்கு கீழே உட்கார மாதிரி இருக்கும். இதெல்லாம் அந்த குலதெய்வத்தை கும்பிடாத குறை அல்ல குலதெய்வத்தை மறந்த குற்றங்கள். அதை பண்ணிட்டாருன்னா அவருக்கு சரியாயிடும். இப்போ இவர் அவங்க வம்சாவளியினர் எந்த தெய்வத்தை கும்பிட மறந்துருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நவாம்சத்தில் லக்னாதிபதி எங்கே உட்காந்துருக்காருன்னு பார்க்கணும். இப்போ மீன லக்கணம் ராசியில் அவர் அந்த லக்னாதிபதி யார், குரு இல்லையா, அந்த குரு நவாம்சத்தில் எங்கே உட்காந்துருக்காருன்னு பார்க்கணும். அப்படி அந்த நவாம்சத்தில் உட்கார்ந்த இடத்துல அந்த குரு எங்கே உட்காந்துருக்காரோ அதுக்கு 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துல நான் சொன்ன மாதிரி சூரியன் சந்திரன் அந்த நவகிரகங்களுக்கான அதிதேவதைகள் யார் இருந்தாலும் அந்த தெய்வத்தை தான் அவர் குடும்பம் மறந்துருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். இது அவங்கவுங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு தெய்வம் இருக்குது, 6வது தெய்வம். பரம்பரையாக அவங்களுக்கு முத காட்சி கொடுத்த தெய்வங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன சார், முதல் காட்சி கொடுக்குறேன்னா அவங்களோட வம்சத்திலேயே தலைத்த ஒருவருக்கு, ஒரு மூதாதையருக்கு நேரடியாக பிரசன்னம் பண்ணி நான் உன்னை ஆட்கொள்றேன்டா மகனேன்னு இருப்பார். அப்போ தான் அந்த தெய்வங்களுடைய அந்த அனுகிரகம் ரொம்ப அந்த பவர்ஃபுல் தெரியும். எல்லா குடும்பத்துக்கும் எல்லா பரம்பரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நேரடியாக பிரசன்னமாய் ஆட்கொண்ட தெய்வங்கள் என்ன, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி அந்த மாதிரி ஆட்கொண்ட தெய்வம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது நம்ம இந்த ஜாதகத்தில் இந்த ஜாதகத்தை வச்சே கண்டுபிடிச்சலாம். இப்போ ஆட்கொண்ட தெய்வம் அப்படின்றது ஒருவருக்கு அந்த ஆட்கொண்ட தெய்வம் எந்த மாதிரியான அனுகூலங்களை தரும்? அது அந்த பரம்பரையை நான் காப்பாற்றுறேன், உன் பரம்பரையை நான் காப்பாற்றுறேன்டான் அந்த 21 சாமியில் ஒரு சாமி அவருக்கு முன்னாடி பிரசன்னமாகி சொல்லியிருக்கோம். இது அந்த ஒவ்வொரு குடும்பத்தில் அந்த இருக்கிறாங்க பாருங்கள், அவங்ககிட்ட சொன்னால் எங்கள் மூதாதையர் இந்த சாமியை நேரடியாக கண்டுபிடிச்சாரு, அவங்க சொன்னதான் எங்களுக்கு. இது ஒவ்வொரு பரம்பரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அது அந்த சொல்லிகிட்டே வருவாங்க. நீங்கள் கிராமத்தில் போனீங்கன்னாக்கா எங்கள் பாட்டன் பூட்டனுக்கு இந்த சாமி தான் முன்னுக்கு நினச்சி, இன்னும் இப்போ சோளக்காட்டுக்கு போனாங்க, அங்கே வெட்டவன் தான் அவனை இந்த மாதிரி உட்காந்து வெட்ட வராண்டா பார்த்துக்கடான்னு சொல்லி சொன்னதே இந்த சாமி அப்படின்னு அவங்க சொல்கிற கதையெல்லாம் நிறைய சொல்கிற நிஜமான அந்த சரித்திரம்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் கிராமத்துக்கு தென்னாட்டுக்குள்ளே போனீங்கன்னா நிறையா இருக்கும். எந்த காரணத்துக்கு நிறைய பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக அவனுக்கு நல்ல யோகமாக இருக்கும், நல்லதாக இருக்கும். ஆனால் அவன் படுற கஷ்டம் படாத பாடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க, குடும்பமே படாத பாடுபடும். இது எல்லாமே இந்த குலதெய்வத்தை மறந்த குறை. இதை நிவர்த்தி பண்ணிட்டா சரியாயிரும். இதுக்கான பரிகாரங்கள் நீங்கள் முன்னாடியே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான பரிகாரமாக, ஒன்றுமே கஷ்டமே கிடையாதுங்கம்மா. அதாவது நீங்கள் இந்த மாதிரி குலதெய்வத்தை மறந்தவங்க எந்த காரணத்தை கொண்டும்
யார்கிட்டையும் போய் குலதெய்வம் என்னன்னு கேட்கக்கூடாது. அவங்க என்னத்தையாவது சொல்லி உண்மையில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க கும்பிடாத குறையினால அங்கே என்னன்னாக்க கொஞ்சம் துர்தேவதைகள் அதிகமாக இருப்பாங்க. இவங்க போய் அங்கே நுழைஞ்ச உடனே அந்த துர்தேவர்கள் இவங்களை அடித்து போட்டுரும். அடுத்த வருஷமே அந்த குடும்பம் நசிச்சு போயிடும், அடிபட்டு போயிடும். அதனால எந்த காரணத்தை கொண்டு குலதெய்வத்தை தெரியலைனாக்க மற்றவங்ககிட்ட கேட்கவே கூடாது. அவங்க தான் கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இலுப்பை நெய்யும்பாங்க. அந்த இலுப்பை நெய்யில், அதாவது இலுப்பை எண்ணெயில் ஒரு விளக்கு போட்டு காலையில் எப்போவும் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த இலுப்பை நெய்யில் ஒரு விளக்கு போட்டு குலதெய்வம் என்னன்னு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. எந்த குலதெய்வமாக இருந்தாலும் எங்களோட பேசணும், எங்களுக்கு வழிநடத்தி செல்லணும். இந்த ஒரு பிரார்த்தனையோட கொஞ்சம் நைவேத்தியம், 2 வாழைப்பழம் இல்லை ஒரு டைமண்ட் கல்கண்டு ஏதாவது வச்சு முதல்ல அந்த குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மற்ற தெய்வங்களை கும்பிடணும். அப்படி பண்ணிட்டு வந்தால் 4ஆம் வட்டத்தில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க குலதெய்வம் அவங்களோட நின்று பேசும். கண்டிப்பாக அவங்கள அந்த இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம், அல்லது யார் மூலமாவது அவங்களுக்கு அனுகிரகம் கிடைக்கும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டு அவசரப்பட்டு அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிடக்கூடாது. அந்த இலுப்பை எண்ணெயில் இலுப்பை நெய்யில் விளக்கு போட்டு கும்பிட்ட அந்த நிமிஷமே அவங்களுக்கு அந்த குலதெய்வத்தோட அருள் அவங்களுக்கு கிடைக்கும். இது அனுபவ ரீதியாக ரொம்ப ரொம்ப உண்மை. எந்த காரணத்தை கொண்டு வேறு பரிகாரம் எதுவும் வேண்டாம். எந்த குலதெய்வத்தை அவங்கவுங்க தான் கண்டுபிடிக்கணும். எந்த காரணத்தை கூட அடுத்தவங்ககிட்ட காட்டவும் கூடாது, கேட்கவும் கூடாது. நிச்சயமா. அதாவது குலதெய்வம் அப்படின்றது நம்மளையே அழைச்சிட்டு கூட்டிட்டு போகும், சரியான நேரத்தில் அழைச்சிட்டு போகும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆணித்தரமா இந்த இடத்துல சொல்றீங்க. கண்டிப்பாங்கம்மா. நாங்கள் இந்த ஃபீல்டில் நிறையா இருக்கிறோம், அடி வாங்கின ஆளுங்க. அதனால தான் நாங்கள் இப்போ என்கிட்ட வரப்போ ஜோதிடங்களும் வரும்போது நாங்கள் அதுதான் சொல்கிறது. ஆனால் கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அவங்க கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறோம் வாங்கையான்னு கூப்பிட்ற அளவுக்கு வந்துடுறாங்க. சில நேரங்களில் ஆந்திராலாம் வருவாங்க. ஆந்திராலேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. ஆனால் திரும்ப அவங்க அந்த ஏரியாவுக்கு போய் பங்காளி மக்கள்லாம் கண்டுபிடிச்சி அவங்க திரும்ப கோவிலுக்கு போனவங்களாம் நிறையா இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் வேறு ஏதாவது ஒரு வகையில் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறோன்னு போனவங்க பூரா அடி வாங்கிடுறாங்க. இது அனுபவத்தில் நடக்கிறது. அதனால் அவங்கவுங்க ஜாதகத்துக்கு என்ன இருக்கோ அவங்க தெய்வத்தை அவங்க தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் நல்லது. அவங்க எந்த காரணத்தை கொண்டும் அந்த அந்த இலுப்பை நெய்யில் விளக்கு போட்டு கும்பிடும்போது அந்த குறையே நீங்கிடுது. அதுக்கப்புறம் ஃபர்தராக அவங்களுக்கு அந்த கால நேரங்கள் நல்லா இருந்தால் மேலே வந்துடுறாங்க. கொஞ்சம் சிரமமாக இருந்தால் கூட அதுக்காக கீழே போகிறதில்ல. எந்த நிலையும் ரொம்ப ரொம்ப கீழவே போக மாட்டாங்க. ஒரு இடத்துக்கு ஒரு ஸ்டேஜுக்கு கீழே இறங்க மாட்டாங்க. குலதெய்வத்தை கும்பிட்டா அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த பள்ளத்துலேருந்து மேலே வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், அவ்வளவுதான். அதனால இந்த மாதிரி தான் செய்யணுமே வெளியே வேற பரிகாரம் எதுவும் இல்லை. அதாவது குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது குலதெய்வத்துக்கும் எங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த பக்தி மையம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த நேர்காணல்ல எங்களோட நேர்களுக்கு தெளிவா சொல்லியிருந்தீங்க. இல்லைன்னா அதுக்கான சில சிக்கல்களையும் சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிட அறிவுரையை கூட நீங்க வழங்கியிருந்தீங்க. இந்த நேர்காணலுக்கும் இந்த நேரத்துக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றி. ரொம்ப நன்றிங்க. மகாகாளி உங்களுக்கு எல்லாருக்குமே நன்மைகள் விளைவிப்பா. மகாகாளியோடைய அருள்னால எல்லாருமே பேரும் புகழும் வாங்குவீங்க, குறையே இருக்காதுங்கம்மா. நன்றிங்கம்மா. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். நீலம் புரொடக்ஷன்ஸ் பாரஞ்சி தயாரிப்பில் ஊர்வசியின் அசத்தலான நடிப்பில் ஜேபேபி வெற்றி நடை போடுகிறது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.